ஃபஸ்ட்டு எது நீங்கள் உங்கள் மனசில் தோணுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும், ஃபைனல் ஆன்சராக இருக்கும். போட்டு குழம்பிட்டு கிடக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், தெரியாட்டி ஷேடோ பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. மேக்ஸில் இந்த டைம் வந்து ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்காங்களா, வருதான்னு பாருங்க. வரலன்னா அடுத்த கொஸ்டின் போங்க. ஏன்னா நீங்கள் ஒரே இதுலேயே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதை 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இருப்பீங்க, திரும்ப 3 ஸ்கொயர் இப்படி போயிட்டு இருப்பீங்க. ஒரு கொஸ்டின் வரலைன்னா ஆன்சர் இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் போங்க. ஆனால் லாஸ்ட் டைம்ல நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடும். சரி என்னடா அது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் வந்துச்சு. இந்த மாம்பழம் சம்பவம் ஒன்று கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 0 வரவே வராது, 0 வராது அப்படின்னு சொல்லிட்டு 20 தான் போட்டேன். ஆனால் 25 ஆன்சர், அது லக்கில் போயிடுச்சு. இன்னொரு கொஸ்டின் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த தனி வட்டியில் கேட்டிருந்தாங்க, ஆன்சர் 400. அவன் 2 வருஷத்துக்கு நான் 400 கண்டுபிடிச்சிட்டான். அவன் கேட்டது 1 வருஷத்துக்கு கேட்டிருந்தான். அதில் 2ஆல் அடிக்கல. அந்த 2 கொஸ்டின் அடிச்சிருந்தானே 27க்கு 27. இதுதான் இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் ஜென்ரல் எடுத்த உடனே எனக்கு ஜென்ரல் ஐயோ கம்யூனிட்டி நினைச்சு கிடைக்குமா அப்படின்னு தோணுச்சு. எனக்கு எண்ணிக்கிட்டே வந்தேன், திருவாரூர் விஏஓ திருவாரூர். மற்றவங்கலாம் எல்லாமே சொன்னாங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். இல்லைடா நான் ஒன்லி விஏஓ தான், எங்கே இருந்தாலும் விஏஓ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் போனேன், நல்ல வேலை ஜென்ரல்லே இருந்துச்சு. எனக்கு விஏஓ எடுத்தால் தான் நான் ஆடியோ ஆகணும், நான் விஏஓ எடுத்துட்டா மேலேயும் படித்து நான் குரூப் 1க்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்துட்டு விஏஓ எடுத்தேன். என்னோட மைண்ட் செட். இப்போ எல்லாம் டைப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கம்மி மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க தயவுசு. நீங்கள் ஜேஏல போகிற மாதிரி பாருங்கள். நான் டைப் முடிக்காதுக்காக நான் போனால் ஜேஏல தான் போவேன், இல்லைன்னா விஓ போவேன்னு தான் நான் படித்தேன். நான் அங்கே போட்டி போடுங்க, இந்த 500 ரேங்க் 100 ரேங்க்குள்ளே வர மாதிரி பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே படித்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ண முடியும், எல்லாருமே வர முடியும். அங்கெல்லாம் பார்த்தா 40 வயசுலலாம் ஒருத்தவங்க 40 வயசு அவங்களாம் படித்து பாஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களாம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் தானே. நாமளாம் இப்போ சின்ன வயசு தான் நம்மளுக்குலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களோட ஃபேமிலியோட இதெல்லாம் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சொசைட்டி உங்களை வேற லெவலில் பார்க்கும். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்ம ரிலேஷன் எல்லாமே ஒரு செட்டில்டு, எல்லாமே சென்னை செட்டில்டு, எல்லாமே ரிச்சு, நான் மட்டும்தான் இன்னும் இப்படி இருக்கோம், நீ எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போயிடு, இதுதான் சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டேன், அவங்க வாயாலேயே மணியாரம்மான்னு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நான் காதில் வாங்கினாங்க. மணியாரம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவங்க அம்மாவையும் மணியார் ஆக்கிட்டாரு. மணியார் லேடி ஒர்க் பண்ணாங்கன்னா மணியாரம்மான்னு கூப்பிடுவாங்க. இப்போ மணியார் அப்பா மணியார் அம்மான்னு மாறிட்டாங்க. அவங்களோட நேமே அப்படி மாறிடுச்சு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா நம்ம ரிலேஷனோட வாயிலேருந்து இப்படி வரும்போது அது வார்த்தைகளே வராது. நம்மளை ஏளனமாக பார்த்தாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை 0 இருக்குன்னுலாம் கேட்டாங்க எங்கள் அப்பாட்ட. அப்படிலாம் இருந்தாங்க எங்கள் ரிலேஷனு. என் கால் தூசிக்கு நீ வருவியா, என் கால் பக்கம்லாம் வருவியான்னாங்க. அப்பெல்லாம் இருக்காங்க. அவங்களும் என்ன பேசிட்டு தான் இருக்காங்க.